ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ரெசிபி தான் செய்ய போறோம். இன்னைக்கு நம்ம ப்ரௌனி ரெசிபி, அதுவும் சும்மா ப்ரௌனி கிடையாது, ஆல்மண்ட் ப்ரௌனி ரெசிபி தான் செய்ய போறோம். அது எல்லா கிட்ஸ்க்கும் ஃபேவரட். கிட்ஸ்க்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதெல்லாம் தான் ஆல்மண்ட் சாக்லேட் ப்ரௌனி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். மைதா, அதாவது பிளெயின் ஃப்ளார் 50 கிராம் எடுத்திருக்கிறேன். சுகர் 125 கிராம் எடுத்திருக்கிறேன். சாக்லேட்ஸ் பார்த்தீங்கன்னா 300 கிராம் தனித்தனியா எடுத்திருக்கிறேன். இது 100 கிராம்ஸ் சங்கி பிட்டு தனித்தனியா போட்டுக்கிறதுக்கு மேல. இது 200 கிராம்ஸ் உங்களுக்கு மெல்ட் பண்ணிக்கிறதுக்கு தனியா வச்சிருக்கிறோம். அப்புறம் 125 கிராம் பட்டர், 150 கிராம் ஆல்மண்ட் ஃப்ளார், அதாவது ஆல்மண்ட் பவுடர். எக் நம்ம பிரிச்சு ஒயிட் தனியா, மஞ்சள் கருவு தனியா எடுத்திருக்கிறோம். இது 4 எக்ஸ் டோட்டலா. சால்ட் டேஸ்ட்டுக்கு நம்ம எடுத்துருக்கோம், ஒரு பிஞ்ச் போட்டா போதும். இன்னைக்கு நம்ம ஆல்மண்ட் சாக்லேட் ப்ரௌனி இந்த ஸ்டாண்ட் மிக்சர்ல தான் செய்ய போறோம். ஸோ நான் குயிக்காக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு மிக்சிங் பவுல் தான் வரும். ஆனா இதுல 2 மிக்சிங் பவுல் இருக்கும். ஒன்று சின்ன சைஸ் பவுல், ஒன்று பெரிய சைஸ் பவுல். ஸோ அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு ஒரு நல்ல இது என்னன்னா இந்த பட்டன் அமுத்துனீங்கன்னா உங்களுக்கு வெளியில வெயிங் ஸ்கேல் வரும். அதாவது நீங்க மெஷர்மெண்ட் மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம போடுற இன்கிரீடியன்ஸ் பாருங்க, இதுல வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். நம்ம போடுற பட்டரு, அப்புறம் சுகரு, என்னென்ன குவான்டிட்டிஸ்ல வேணும், கரெக்டா இருக்கா அப்படிங்கறது இதுல வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல ஒரு இதுல இருக்கிற ஒரு ஆப்ஷனு. ஸோ அது இல்லாம இந்த சைட்ல இந்த ஒயர்லாம் கசகசன்னு இல்லாம உள்ள வச்சுக்கிறதுக்கு இந்த சைட்ல ஒரு பட்டன் இருக்கு. இதை அமுத்துனா இந்த ஒயர் உள்ள போயிடும் அது. ஸோ இதுதான் இதெல்லாம் இருக்குது இதுல. இப்போ நம்ம சின்ன சைஸ் பவுல் தான் இதுல வச்சிருக்கிறோம். கீழே அதுக்கு ஒரு சின்ன பிளாக் கலர் ட்ரே மாதிரி இருக்கும். அந்த ட்ரே வச்சுக்கணும். பெரிய பவுலுக்கு அந்த ட்ரே வைக்க தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடணும். ஸோ இதுதான். ஸோ நம்ம இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த ஸ்டாண்ட் மிக்சர்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற எக் ஒயிட், வெள்ளைக்கருவை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். 4 முட்டையோட வெள்ளைக்கருவை போட்டுட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு சால்ட் ஒரு பிஞ்ச் கொஞ்சோண்டு இதுலயே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணிக்கலாம் இந்த மிஷினை. ஸோ ஸ்பீட் கண்ட்ரோல் நான் மினிமம்க்கு கொஞ்சம் மேலே வச்சிருக்கிறேன், அதாவது மீடியம்க்கு கொஞ்சம் கீழே. ஸோ நான் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூக்காக நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக நம்ம ஹேண்ட் மிக்சர்லேயே இந்த சாக்லேட் ப்ரௌனி செய்யலாம், இல்லாட்டி நம்ம கையில் பீட் பண்ணி கூட செய்யலாம். ஸோ ஜஸ்ட் இந்த ஒரு மிஷினுக்கு ஒரு ரிவ்யூவாக இருக்கட்டும் நான் இதில் போட்டிருக்கேன். ஸோ இந்த சின்ன சைஸ் பவுல் சுத்தாது, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துடலாம். இப்போ எக் நல்லா பீட் ஆயிடுச்சு, நல்லா ஃப்ளஃபியா, மேலே நல்லா க்ளவுடியா வந்தோடனே ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் இந்த பவுலை. இப்போ நம்ம லார்ஜ் சைஸ் பவுல் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் இந்த மெல்ட் பண்ணி வச்சிருக்க பட்டரை போட்டுக்கிறேன். இந்த அன்சால்டட் பட்டர் கிட்டத்தட்ட நம்ம 125 கிராம் எடுத்திருந்தோம். அதை மெல்ட் பண்ணி இதில் போட்டாச்சு. டூ 200 கிராம்ஸ் சாக்லேட்டை தனியாக மெல்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதையும் மெல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன், கொஞ்சம் கலர் நல்லா டார்க்கா வரணும்ட்டுன்னு. நீங்க இதுதான் எடுக்கணும் இல்லை, உங்களோட ஃபேவரட் சாக்லேட் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். டைரி மில்க் சில்க், எந்த பிராண்டு எது உங்களுக்கு பிடிக்குமோ அதை நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு எடுத்துருக்கிறது டார்க் சாக்லேட் எடுத்திருக்கோம். இப்போ பட்டரும் சாக்லேட்டும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸை அதாவது எக் யோக், அதை நம்ம ஒன்று ஒன்றா போடலாம். அது மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஒன்று மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இன்னொன்று, அந்த மாதிரி ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ரௌனி ரெசிபி பார்த்தீங்கன்னா என்னோட சிஸ்டர் இன் லா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ இது அவங்களுக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னு சொன்னாங்கன்னா அவங்க ஆண்டி அவங்க மதரோட சிஸ்டர் பிரான்ஸ்ல இருக்கிறாங்க.
அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. ஜீனத் ஆண்டி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ரெசிபி, ப்ரௌனி ரெசிபி. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து எக் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஓரளவுக்கு. நம்ம இப்போ வந்து எடுத்து வச்சிருக்க சுகரை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து பிளெயின் ஃப்ளார் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்பீடை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து மாவு நம்ம கொட்டும் போது அந்த ஸ்பீடுக்கு வந்து அது எல்லா இடத்துலையும் தெரிக்கும். அதனால எப்பயுமே வந்து நம்ம மாவு போடும்போது மட்டும் வந்து ஸ்பீடை வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து சைட்ல எல்லாம் அந்த மாவு வந்து ஏறதுக்கு வந்து ஒட்டிட்டு இருக்கும். அதனால இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு அதை எடுத்து விட்டுடலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட், ஆல்மண்ட் ஃப்ளார். நார்மலா வந்து சாக்லேட் ப்ரௌனி சாப்பிட்ருப்பீங்க, ஆனா இது வந்து ஆல்மண்ட் சாக்லேட் ப்ரௌனி. ஸோ இதுதான் வந்து இதோட ஒரு டிஸ்டிங்டிவ் டேஸ்ட் கொடுக்கும். அதனால ரொம்பவே நல்லா இருக்கும். இது வந்து இங்க ரெடிமேடாவே கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட ஈஸி தான். நீங்க வந்து ஆல்மண்டோட தோலை உரிச்சிட்டு, பாதாமோட தோலை உரிச்சிட்டு அதை நல்லா வெயில்ல காய வச்சுட்டு அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பவுடரா கிடைச்சிடும். ஸோ நம்ம அதை போட்டுக்கலாம். ஸோ இது நம்ம வந்து 125 கிராம் எடுத்திருந்தோம், சாரி 150 கிராம் எடுத்திருந்தோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஆல்மண்ட் பவுடர் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பீட் பண்ணி வச்சிருக்க எக் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கு. இதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் மிக்ஸ் பண்ணணும். எடுத்து ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது உள்ள இருக்கிற அந்த காற்று இருக்கணும் கொஞ்சம். அப்போதான் வந்து அந்த ப்ரௌனி வந்து நல்லா சாஃப்டா வரும். அதனால நம்ம வந்து மெதுவாக தான் வந்து அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் அந்த பேட்டரோட, சாக்லேட் பேட்டரோட. ஸோ மெதுவாக நம்ம அந்த மாதிரி வந்துட்டு இப்படி வந்து ஃபோல்ட் பண்ணி நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து இதுல வந்து இந்த சங்கி பிட்ஸ் ஆஃப் சாக்லேட் நம்ம தனியா எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை நம்ம இதுல வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு எல்லாமே, அந்த சாக்லேட்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மிக்சரே நல்லா இருக்கு. நான் வந்து வாயில் வச்சு சாப்பிட்டு பார்ப்பேன். கேக் செஞ்சு தான் சாப்பிடணும்னு இல்லை, எனக்கு இதுவே பிடிக்கும். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியல. ஸோ அவ்வளோதான், இந்த மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து பேக் பண்ணிடலாம் வாங்க. இன்னைக்கு வந்து நம்ம வந்து இந்த பிஸா மிஷின்ல தான் நம்ம வந்து இதை வந்து செய்ய போறோம், பேக் பண்ண போறோம் ப்ரௌனிய. இதுக்கு வந்து நம்ம வந்து இதுல வந்து கிரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் பட்டரை. ஸோ இப்போ நம்ம இதை வந்து போட்டுக்கலாம். ஸோ அன்னைக்கு நான் பிஸா இதுல செஞ்சிருந்த போது ஒரு சில பேர் பர்சனலா கேட்டிருந்தீங்க, வந்து இந்த மிஷின் வந்து பிஸா செய்யறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும், வேற எதுக்கும் யூஸ் ஆகாது, ஸோ நமக்கு வந்து வர்த்தியா இருக்காதுன்னு. அப்படி கிடையாது. இது வந்து நம்ம கேக்கும் இதுல பேக் பண்ணிக்கலாம். ஸோ அதனாலே இதுல இன்னைக்கு நான் செய்யறேன் இதை. இப்போ எல்லாமே போட்டாச்சு. நம்ம அப்போ வந்து இதை ஆன் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து நம்ம வந்து 1 டிகிரில வச்சுட்டு, தெர்மோஸ்டாட் 1ல வச்சுட்டு 12 மினிட்ஸ் வச்சா போதும். நீங்க ஓவன்ல செய்யற மாதிரி இருந்தா வந்து 180 டிகிரி சென்டிகிரேட் அண்ட் 20 to 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா இதே இதுல வந்து அது பேக் ஆயிடும்.
ஸோ ப்ரௌனி எப்பயுமே வந்து நம்ம வந்து ஃபுல்லாக குக் பண்ண மாட்டோம். உள்ள கொலன்னு தான் இருக்கும், மேலே ட்ரையாக இருக்கும். நம்ம ரொம்ப குக் பண்ணிட்டோம்னா வந்து அது ரொம்பவே ட்ரையாக போயிடும். ஸோ அதனால வந்து 20-25 மினிட்ஸில் அது கரெக்டாக வந்துடும். ஸோ இப்போ பார்க்கலாம், இது 12 மினிட்ஸ் ஆயிடுச்சு இங்கே. ஸோ பாருங்க, மேலே வந்து ட்ரை ஆயிடுச்சு, உள்ளுக்குள்ள வந்து அந்த கொலன்னு இருக்கு. ஸோ இதுதான் எக்ஸாக்டா டைமிங். ஸோ நம்ம வந்து இதை வந்து கூல் டவுன் பண்ணிடலாம். யூஸ்வலாக கூல் டவுன் பண்ணும்போதே கொஞ்சம் குக் ஆகும், ஏன்னா அந்த சூட்ல. அதனால இது வந்து 12 மினிட்ஸ்ல முடிஞ்சிச்சு, நம்ம ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வேற ட்ரேக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டா வந்துருச்சு, பார்க்கறதுக்கே நல்லா சாஃப்டா இருக்குது. சாப்பிட்டும் பார்த்தோம், ரொம்பவே சாஃப்டா இருந்துச்சு. ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாக்லேட் வந்து நல்லா ஊஸ் அவுட் ஆகும் அது கடிச்சு சாப்பிடும்போது. ஸோ இதான் வந்து பர்ஃபெக்டா இருக்கு. அவ்வளோதான், யம்மியான ஆல்மண்ட் ப்ரௌனி செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஃபீட்பேக்கை சொல்லுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ உங்களை நான் வந்து இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye from Rafa. Bye.